பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் தோழர் செந்தில்குமார் அவர்கள் எம்மோடு இணைகிறார். தோழர் செந்தில்குமார், வாருங்கள், உங்களை நிகழ்ச்சியினுடைய வரவேற்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம் சார். செந்தில்குமார், நீங்க பகுதி நேர ஆசிரியருடைய கூட்டமைப்பினுடைய ஒரு கோஆர்டினேட்டர். இப்பொழுது இந்த விவகாரத்தில் நான் முதலிலே பேசுகின்ற போதே பகுதி நேர ஆசிரியர்களுடைய சம்பளம் மிக பரிதாபமான ஒன்று. குடும்பத்தை அவர்கள் வாழ்க்கையை ஓட்டுவதற்கு கடும் சிரமப்பட்டார்கள். ஏன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நாங்கள் அந்த போராட்டத்தினுடைய அவர்களை அழைத்து இங்கே உட்கார்ந்து அமர்ந்து அவர்களோடு முகமுகமாக கதைத்தோம். அந்த அடிப்படையில் 8 லட்சம் மாணவர்கள் தற்போது கல்வி கற்கின்ற நேரத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் 32,000 பேர் என்ற 17,000 பேர் என்ற தகவல் வந்திருக்கின்றது. என்ன நடக்கின்றது? இப்பொழுது நம்முடைய ஆளுமைகள் 2 பேரும் தங்கள் கருத்தை வைத்தார்கள். இதில் என்ன குறைபாடு, எங்கே பிரச்சனை? திரு செந்தில்குமார். தமிழ்நாடு அரசு பள்ளியில உடற்கல்வி, ஓவியம், கணினி உள்ளிட்ட சிறப்பு பாடங்கள்ல 12,000 பகுதி நேர ஆசிரியர் வந்து மிகவும் குறைந்த தொகுப்பூதியத்துல 12,500 ரூபாய் தொகுப்பூதியத்துல பணிபுரிஞ்சிட்டு இருக்கோம். கரெக்ட். எங்களை வந்து திமுக தேர்தல் அறிக்கையில 181வது வாக்குறுதியில தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பணி நிரந்தரம் செய்யறதா சொன்னாரு. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் அதுக்கான ஒரு முன்னெடுப்பே செய்யல. சரி. இது எல்லார் மத்தியிலும் பெரிய அதிர்ச்சியா, வேதனையா இருக்கு. ஏன்னா 10,000 சம்பளத்துல இருந்த எங்களுக்கு போராட்டம் பண்ணி தான் 2,500 ரூபாய் சம்பளத்தை கொடுத்தாங்க. அது கூட போராட்டம் பண்ணத அந்த நேரத்துலதான் போராட்டத்துல இந்த 2,500 ரூபாய் கொடுத்து அதை தனியா வேற வழங்குறாங்க. சம்பளத்தோட இணைச்சே வழங்கல. ரொம்ப வேதனையா இருக்கு. 10,000 சம்பளத்தை அந்த 2,000 ரூபாய் சம்பளம் ஒரு இணைச்சி வழங்கி மொத்தமா கொடுக்கல. இப்ப இந்த சம்பளத்தை கூட மத்திய அரசு நிதி தரல, அதனால உங்க சம்பளம் தாமதமாகுதுன்னு சொல்லிட்டு இன்னை வரைக்கும் போன செப்டம்பர் மாசம் சம்பளம் வழங்கவே இல்லை. ஏன்னா தமிழ்நாடு அரசு தான் இந்த SSA திட்டத்துல பகுதி நேர ஆசிரியர்களையும் மற்ற ஊழியர்களையும் பணியமர்த்தினாங்க. சரி. இது தமிழ்நாடு அரசு தான் எல்லாருக்கும் பெற்றுக் கொடுக்கணும் இந்த சம்பளத்தை. மத்திய அரசு நாங்க கேட்க வேண்டிய அவசியம் இந்த கேள்வி இல்லை. இதுல மாநில அரசு தான் இந்த ஊழியர்களுக்கும் இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் சம்பளத்தையும் இந்த பணி நிரந்தரம் எதுவா இருந்தாலும் வாழ்வாதாரத்தை உயர்த்தத்துக்கு தமிழ்நாடு அரசு தான் செய்யணும். தோழர், இப்ப இந்த 12,000 ஒரு நாளைக்கு 400 ரூபாய் தான். இன்றைக்கு 1 கிலோ அரிசி 70 ரூபாய். நான் ஒரு பேச்சுக்கு சொல்கின்றேன். இதை தவிர ஒரு குடும்பத்தை அதை கவனமாக கையாளுவது ரொம்ப சிரமமான ஒரு காலம். திடீரென்று மரணங்கள், குடும்ப செலவுகள்லாம் இருக்கிறது. இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் போராடுகின்ற போது ஜெயா தொலைக்காட்சியின் சார்பில் நாம் அவர்களை இங்கே அழைத்து பேசினோம். அவர்கள் பலர் மயக்க நிலையில் இருந்தார்கள். சென்னையிலுடைய போராட்டம். நீங்கள் அந்த போராட்டத்தில் அவர்களிடத்தில் வைத்தது என்ன? இன்று நடந்திருப்பது என்ன? போராட்டத்தில் வந்து மருத்துவ காப்பீடு 10 லட்சம் தரதா சொன்னாங்க. கிட்டத்தட்ட அந்த போராட்டம் நடந்து 1 வருஷம் முடிஞ்சிச்சு. இப்ப இன்னும் அந்த மருத்துவ காப்பீடை செயல்படுத்தவே இல்லை. அதுக்கு ஒரு ஆணை கொடுக்கல. எவ்வளவு பேர் இறக்குறாங்க, எவ்வளவு பேர் நோய்வாய்ப்படுறாங்க. இந்த மருத்துவ காப்பீடை செயல்படுத்தியிருந்தா ஒரு உதவியா இருக்கும். ஆனா ஒவ்வொன்றுக்கும் போராட்டம்னா நாங்க என்ன பண்ண முடியும்? பணி நிரந்தரம் செய்யல, மருத்துவ காப்பீடு வழங்கத்தான் சொன்னாங்க. அதையும் இது வரைக்கும் அதுக்கான ஒரு தகவலே இல்லை. 3 பட்ஜெட் படிச்சாச்சு. கிட்டத்தட்ட 50,000 கோடி அளவுல பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்குறாங்க. எங்களுக்கு அதுல ஒரு எவ்வளவு இப்போ ஒரு 150 கோடி செலவாது ஒரு மாசத்துக்கு. இதை 2 மடங்கு ஆக்கினா எங்க நிரந்தரம் பண்ணிடலாம். இத தமிழ்நாடு அரசு செய்யணும். லட்சக்கணக்கில் பட்ஜெட் போடுறாங்க. எங்களை பணி நிரந்தரம் பண்றதுக்கு தேர்தல் வாக்குறுதியில கலைஞர் காலத்திலும் கொடுத்தாங்க, இப்ப உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் காலத்திலும் கொடுத்தாங்க. ஆனா அது அப்படியே தான் இருக்கு, கிடப்புல தான் செயல்படுது. இல்லை, இப்போ உங்களுக்கு இந்த பெண்டிங் இருக்கக்கூடியது ஆகஸ்ட் மாதம் பணம் தானே வரல. இப்போ உங்களுடைய இந்த பகுதி நேர ஆசிரியருடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கின்றன பலர் தங்கள் குடும்ப இயலாமையை உங்களிடத்தில் இதுகாரம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்களா? களத்தில் நிலவரம் எப்படி இருக்கின்றது? பலருடைய சிரமங்களை நாங்கள் அறிய முடியும். தினமும் கூலிகளாகத்தான் இந்த வேலை செய்கிறார்கள். அவருடைய குடும்ப வாழ்க்கையெல்லாம் எப்படி ஓடுகின்றது? உங்களதுல கம்ப்ளைண்ட்ஸ் இது வரைக்கும் ஏதாவது புட்டப்பாயிருக்கா? நிறைய பேர் இந்த வேதனையில இறந்து போறாங்க சார். இறந்து போறவங்களுக்கு எந்த ஒரு இழப்பீடுமே இல்லை. இப்ப சமீபத்துல கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்க. அவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க. நாங்க இந்த அரசு பள்ளியில வேலைக்கு வந்து 13 வருஷம் ஆகுது. இதுலயே வேதனையில இறந்து போறாங்க. அவங்களுக்கு ஒரு அரசு இந்த 10 லட்சம் கொடுக்கலாம் இல்லையா? அவங்க குடும்பத்துக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும் இல்லையா? இது இந்த விவாதத்து மூலமாக நான் சொல்றேன் முதலமைச்சருக்கு. பகுதி நேர ஆசிரியர் வந்து இந்த பணிக்காலத்துல இருந்தா அவங்களுக்கும் 10 லட்சம் வழங்கணும்.
இல்ல இப்போ இதெல்லாம் வந்து எல்லா நேரத்திலும் சொல்லிட்டு தான் இருக்கோம். நல்ல வாய்ப்பா இன்னைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா மூலமா இன்னைக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அதுக்காக ஒரு பகுதி நேர சார்பா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இல்ல அது அது எங்களுடைய கடமையும் எங்களுடைய பணியும் எங்களுடைய மனத்தாங்கலும் உங்களோடு இருக்கும். யாரெல்லாம் சமூகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஒடுக்கப்படுகிறார்களோ, அடக்கப்படுவார்களோ, அதுக்காகத்தான் நாங்கள் இங்கே விவாதத்தை எமது நிலவரம் காத்திக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு கேள்வி, நான் இடைவேளைக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட வரலாம்னு நினைக்கிறேன். செந்தில்குமார், இன்னும் ஒரு கேள்வி ஒன்று உண்டு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இப்பொழுது என்னன்னா, உங்களிடத்தில் அவர்கள் தங்களுடைய இயலாமையை தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா, இன்னும் சம்பளம் வரலங்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் பதில் சொல்லணும். அது வந்து போன மாசத்துல தான் பள்ளிக்கல்வி அமைச்சர் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. சரி. அக்டோபர் நவம்பருக்கு இன்னும் 2 மாசம் தான் சம்பளம் கொடுக்குறது பணம் இருக்கு அப்படின்னு சொன்னவரு, இப்ப செப்டம்பர் மாசம் சம்பளத்திலே பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. ஓ, அப்ப அக்டோபர் நவம்பர் பணம் இருக்குன்னு ஏற்கனவே சொன்னார் இல்லையா, அது என்னாச்சு? இப்ப திரும்பி செப்டம்பருக்கே சம்பளம் இல்லைன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? சரி, இதனோட நிலைய வந்து ஒரு வெள்ளை அறிக்கையா வெளியிடலாம், எல்லாரும் தெரியுற மாதிரி. சரி. என்ன எஸ்எஸ்ஏல என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும் இல்லையா? ஆமா, பொதுமக்களுக்கு தெரியணும், எங்களை மாதிரி ஆசிரியர்களுக்கு தெரியணும். இது எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம் இது. சரி. பள்ளிக்கல்வித்துறையில சரி பகுதி நேர ஆசிரியர் வந்து தன்னுடைய முழு உழைப்பையும் கொடுக்குறோம். இன்னைக்கு மாணவர்கள் இந்த நல்வழிப்படுத்துறதுக்கு இந்த உடற்கல்வி அவங்கள நல்வழிப்படுத்துறோம். போதைப் பொருள் மற்ற கெட்ட பழக்கத்துல இந்த உடற்கல்வி ஆசிரியர் வந்து ரொம்ப உழைக்கிறாங்க. அப்புறம் கலைத்திருவிழா நடக்குது, அதுலயும் ஓவிய ஆசிரியர் மற்ற ஆசிரியர் வந்து அந்த மாணவர்களை ஊக்குவிக்கிறாங்க. இதனால பாடத்திட்டத்தோட இந்த சிறப்பு பாடங்களை அவங்களை வந்து நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வருது. இப்படிப்பட்ட சிறப்பாசிரியர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் உடனடியா முடிவெடுக்கணும். தோழர் செந்தில்குமார், உங்களுடைய நிறைவாக இந்த கருத்தை நான் இப்போ கேட்கிறேன். உங்களுக்காக குரல் எழுப்புகிறார்கள். ஜெயா தொலைக்காட்சி பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக எங்களது சீரிய தலைமை எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு பாதிப்புக்கு உள்ளான ஒரு சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள், என்ன சொல்ல போறீங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சமூக நீதி இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு தொடர்ந்து சொல்றாங்க. இந்த சமூக நீதியை சொல்ற முதலமைச்சர் தான் சொன்ன அந்த திமுகவோட 181வது வாக்குறுதிய இத்தனை ஆண்டா நிறைவேற்றாம இருக்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். இத வந்து இந்த 505 வாக்குறுதியுமே நிறைவேற்றுறதுக்கு 729 ஒரு அரசு வெளியீடு, செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்காங்க. இது வந்து 2021 வெளியிட்டிருக்காங்க. 16/9/2021 தமிழ்நாடு அரசு 729 முதலமைச்சர் தலைமையில் நடந்த அரசு செயலாளர் கூட்டத்தில் தான் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை அரசாணையா ஆக்கணும், இதை நிறைவேற்றணும், இது 5 மலையை தாண்டி நம்ம இந்த விஷயங்கள்லாம் நிறைவேற்றணும்னு சொன்னவர், இன்னைக்கு 4 வருஷம் ஆகும்போது அந்த 505 தேர்தல் வாக்குறுதியோட நிலவரம் என்ன? பழைய ஓய்வு திட்டம் அதை நிறைவேற்றியாச்சா? சம வேலை சம ஊதிய சொன்னாங்க, அது நடந்ததா? பகுதி நீராசில பணி நிரந்தர செய்ய சொன்னாங்க, அது நடந்ததா? 5 லட்சம் காலி பணியிடத்தை நிரப்புறதா சொன்னாங்க, அது நடந்ததா? இன்னைக்கு அரசு பள்ளிகள்ல கிட்டத்தட்ட இடைநிலை ஆசிரியர்கள், உயர்நிலை ஆசிரியர், மேல்நிலை பள்ளி ஆசிரியர்கள் வந்து 15,000 பேர் 2 வருஷமா தற்காலிக ஆசிரியர்களா தொகுப்பூதியத்தில் இருக்காங்க. ஒரு நிரந்தர பணியிடத்துக்கு இது போல போட்டா அவங்களால நிறைவான கல்வியை கொடுக்க முடியுமா அந்த மாணவர்களுக்கு? கண்டிப்பாக. இதெல்லாம் வந்து விவாதத்து மூலமா தான் மக்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ஆட்சிக்கு எதிர்ப்பா நம்ம பேசல. பள்ளி கல்விகள்ல தகுதியான ஆசிரியர்களை மாணவர்களுக்கு நிரந்தர பணியிடத்துல போடணும். அதுக்கு தற்காலிக ஆசிரியர்களை போட்டு அவங்கள 10 மாசத்துக்கு 8 மாசம் போட்டா அவங்க நிலை என்ன, அந்த மாணவர்கள் நிலை என்ன? இப்போ செந்தில்குமார், இப்ப நிரந்தர பணியாளராக ஆக்க வேண்டிய ஒரு கோரிக்கை, இப்பொழுது உங்களுடைய வீட்டில் அடுப்பெரிய வேண்டும், இதை நீங்கள் அரசிடம் கேட்டீர்களா? அரசிட பலமுறை கேட்டாச்சு. என்ன சொல்லு, அரசிட்ட நீங்க எப்படி கேட்டீங்க, என்ன பதில் சொன்னாங்க? ஐயா மாச சம்பளம் வரலையேன்னு கேட்டேன்னா என்ன சொன்னாங்க? முதலமைச்சர்கிட்ட இந்த தேர்தல் வாக்குறுதியை நாங்க கொடுக்கிறோம், அவர் பல இடங்கள்ல கோரிக்கை வச்சா அதை இந்த ஸ்டாலின் நிறைவேற்றுவார்னு மக்கள் நம்புறதா பேட்டி வருது. அவர் கொடுத்த வாக்குறுதி தான் இந்த கோரிக்கை, இந்த பணி நிரந்தர கோரிக்கை, பகுதி நேர கோரிக்கை. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதை நிறைவேற்றாம கோரிக்கை வச்சா முதலமைச்சர் நிறைவேற்றான்னு மக்கள் நம்பர் தான் சொல்றாங்க. இது இந்த விவாதத்து மூலமா நான் எல்லாத்தையுமே கேட்கறேன். செந்தில்குமார்ட்ட நான் கேட்கறது, நீங்க பகுதி நேரமா ஆக்குறீங்க, அது 2வது குறை. நான் கேட்டது இப்ப இந்த மாச சம்பளம் வரலையே, இது குறித்து நீங்க கேட்டீங்களா? இந்த மாச சம்பளம் வரல, செப்டம்பர் மாசம், இது குறித்து கேட்டீங்களா?
இது குறித்து கேட்டுட்டே இருக்கோம் சார். கேட்டுக்கிட்டேன்னா யார்கிட்ட கேட்டீங்க? என்ன பதில் வந்துச்சு? இது மத்திய அரசு கொடுத்தாதான் நாங்க கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. அப்படின்னு ஆனா சொல்றாங்க. மாநில அரசு அப்படின்னு சொல்றாங்களா? மத்திய அரசு, மோடி அரசு எங்களுக்கு ரூபா தந்தா தான் தருவோம், இல்லன்னா நீங்க இப்படியே கடந்து போங்கன்னு சொல்றாங்களா திமுக அரசு? ஏன்னா மக்களுக்கு தெரியப்படுத்தணும். நாங்க சொல்றது தமிழ்நாடு இந்த நிதியை வழங்கணும். ஏன்னா தமிழ்நாடு அரசு தான் இந்த பணியில எங்களை அமர்த்தினது. ஆமா, எங்களை வந்து இதுக்கான இந்த மாதிரி சிரமமான நிலை வந்து எங்களை வெளிக்காட்டக்கூடாது. மத்திய அரசு கொடுக்கலனாலும் ஒரு முதலமைச்சர் இந்த கவலையை யாரும் படாதீங்க, நான் உங்க எல்லாருக்கும் பாதுகாப்பா இருக்கேன், யாரும் பயப்படாதீங்க, உங்களுக்கு சம்பளம் வரும், உங்களுக்கு பணி பாதுகாப்பு தரும், உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லணும். எல்லாரும் சொல்லியிருக்கணும். இது வரைக்குமே சொல்லல. சரி.